உறவுகளே, இஸ்ரேலோட டெல்லவிவ் நகரிலையும் அமெரிக்க தளத்திலையும் ஈரான் இரவோடு இரவா ஏவுகணை மழைய பொழிஞ்சது என்று நாங்க போன செய்தியில பார்த்தோம் இல்லே. அந்த தாக்குதலோட ஈரம் காயறதுக்குள்ளேயே இப்ப இஸ்ரேல் தன்னோட பிரம்மாண்டமான பதிலடிய ஆரம்பிச்சிட்டது. இணையத்துல கிடைத்துள்ள புதிய தகவல்களின்படி மார்ச் 27 நள்ளிரவு மற்றும் 28ஆம் திகதி அதிகாலையில ஈரானோட தலைநகர் டெஹ்ரான் மேல 60க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் அப்படியே குண்டுகளை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பகீர் பிரேக்கிங் நியூஸ் தான் இப்ப உலகத்தையே அதிர வச்சிருக்கு. லெபனானையும் சேர்த்து ஒரே நேரத்துல இஸ்ரேல் நடத்துற இந்த மெகா தாக்குதல்களை பத்தி தான் நாங்க இப்ப ரொம்ப விரிவா அலச போறோம். வணக்கம் உறவுகளே. உலக அரசியல்ல ஒரு போர் நடக்கும்போது பதிலடிக்கு பதிலடி கொடுக்கிறது என்றது ஒரு முடிவில்லாத சக்கரமா மாறிடும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 10 நாள் அவகாசம் கொடுத்திருக்கார் என்று சொல்லி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நாடகம் நடந்துகிட்டு இருந்தாலும் களத்துல உண்மையில என்ன நடக்குது என்றத இஸ்ரேலிய ராணுவம் இப்ப அப்படியே தோலுரிச்சு காட்டியிருக்கு. ஈரானிய புரட்சிகர காவற்படை இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தின அடுத்த சில மணித்தியாலங்கள்ல இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய வானப்பரப்புக்குள்ள ஊடுருவி ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கு. பாருங்க உறவுகளே, இந்த தகவலை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தங்களோட அதிகாரப்பூர்வ டெலிகிராம் தளத்திலேயே ஆணித்தரமா உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் ஈரானிய பயங்கரவாத ஆட்சியாளர்களின் இலக்குகள் மீது தற்பொழுது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவங்க விடுத்த அந்த ஒரு வரி அறிக்கை ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையுமே உறைஞ்சு போக வச்சிருக்கு. சர்வதேச ஊடகங்கள் கூறுவது போல மார்ச் 27ஆம் திகதி இரவு மற்றும் 28ஆம் திகதி அதிகாலையில நடந்த இந்த தாக்குதல்ல 60க்கும் மேற்பட்ட அதிநவீன இஸ்ரேலிய போர் விமானங்கள் பங்கு பெற்றிருக்கு. சுமார் 150க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான குண்டுகளை ஈரானோட ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மேல அப்படியே மழையா பொழிஞ்சிருக்காங்க. குறிப்பா ஈரானோட தலைநகரான டெஹ்ரான் நிலவரத்தை பாருங்கோ. வடமேற்கு டெஹ்ரான் பகுதியில ரொம்ப பயங்கரமான 2 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக பிபிசி மற்றும் சர்வதேச ஊடகங்களோட செய்தியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கிழக்கு மற்றும் வடகிழக்கு டெஹ்ரான் பகுதியில வாழுற மக்களும் நாங்க ரொம்ப கடுமையான குண்டுவீச்சு சத்தங்களை கேட்டோம் என்று பகீர் சாட்சியம் கொடுத்திருக்காங்க. ஈரானிய அரசாங்க ஊடகங்களும் இதை உறுதிப்படுத்தி தங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப நெஞ்ச உலுக்கும் விடயம் என்னவென்றால், இஸ்ரேல் ராணுவ தளங்களை குறிவைக்கிறோம் என்று சொல்லி வீசின குண்டுகள் டெஹ்ரான்ல இருக்கிற அப்பாவி மக்களோட குடியிருப்புகள் மேல விழுந்து பாரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இடத்துல நாங்க ராணுவ ரீதியா ரொம்ப ஆழமா ஆய்வு செய்யணும். டெஹ்ரானை தவிர இஸ்ரேல் வேற எங்க அடிச்சிருக்கு? இணையத்தில் வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல்களின்படி மத்திய ஈரான்ல இருக்கிற யாஸ்த் மாகாணத்தில் இருக்கிற ஈரானோட ஆக பெரிய ஏவுகணை மற்றும் கடல் கன்னிவெடி உற்பத்தி ஆலைகளை இஸ்ரேல் அடியோட அழிச்சிருக்கு. ஹார்மோஸ் ஜலசந்தியில கப்பல்களை மறிக்கிறதுக்கு ஈரான் இந்த கடல் கன்னிவெடிகளை தான் நம்பி இருந்தது. இப்ப அந்த ஆலையையே இஸ்ரேல் சுடுகாடாக்கி இருக்கு என்றால் இது ஈரானிய கடற்படைக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய மரண அடி உறவுகளே. இப்ப நாங்க லெபனான் பக்கம் கொஞ்சம் பார்வையை திருப்புவோம். இஸ்ரேல் ஈரானை மட்டும் தாக்கல, ஒரே நேரத்துல லெபனான்லயும் ஒரு பிரம்மாண்டமான கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கு. தெற்கு லெபனான்ல இருக்கிற சரஃபண்ட் என்ற நகரத்துல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஒருத்தர் பலியாகி இருக்கார். 17 பேர் படு காயவடைஞ்சிருக்காங்க என்று லெபனான் பொது சுகாதார அமைச்சகம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல உறவுகளே, நபாதியை மாவட்டத்தில் இருக்கிற கிஃபார் தெப்னிட் என்ற இடத்துல இஸ்லாமிய சுகாதார அமைப்பிற்கு சொந்தமான ஒரு ஆம்புலன்ஸ் மேலேயே இஸ்ரேலிய ட்ரோன் குண்டு வீசி இருக்கு. உயிரை காப்பாத்துற ஆம்புலன்ஸ் மேலேயே வான்வழி தாக்குதல் நடக்குது என்றா அங்க எந்த அளவுக்கு மனித நேயமற்ற கொடூரம் நடக்குது என்றத நீங்களே யோசிச்சு பாருங்கோ. அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி இஸ்ரேலிய அதிகாரிகளோட அடுத்த திட்டம் ரொம்ப பகீரமானது. நாங்க லெபனானுக்குள்ள தரை வழியா நுழைஞ்சு லிட்டானி நதி வரைக்கும் இருக்கிற பகுதிகளை அடியோட ஆக்கிரமிப்போம் என்று இஸ்ரேல் பகிரங்கமா மிரட்டத் தொடங்கி இருக்கு. ஏற்கனவே காசாவில எப்படி ஆக்கிரமிச்சாங்களோ அதே மாஸ்டர் பிளான இப்ப லெபனான்லயும் பெஞ்சமின் நெதன்யாகு அரங்கேற்ற துடிக்கிறார். உறவுகளே, கள நிலவரத்தை பாருங்கோ. யுத்தம் தொடங்கி இப்ப 28 நாள் ஆகிட்டது.
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் எரிசக்தி நிலையங்கள் மேல தாக்குதலை 10 நாளுக்கு தள்ளி போடுறேன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனா இஸ்ரேல் அத பத்தி எந்த கவலையும் படாம ஆயுத தொழிற்சாலைகள், குடியிருப்புகள் என்று கண்ணுல படுற எல்லாத்து மேலையும் குண்டுகளை வீசிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறதா வெளியில காட்டிக்கிட்டாலும் இது 2 வல்லரசுகளும் சேர்ந்து ஆடுற ஒரு ராஜதந்திர நாடகம் என்றதுதான் நிதர்சனம். ஈரான் இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கும்? ஏற்கனவே டெல்லவிவ் மேல கொத்து குண்டுகளை வீசிய ஈரான் இப்ப டெஹ்ரான்ல விழுந்த ஒவ்வொரு குண்டுக்கும் பதிலடியா தன்னோட நிலத்தடி குகைகள்ல இருந்து இன்னும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல திருப்பும். இந்த மார்ச் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடந்த தாக்குதல்கள் இந்த போரை ஒரு திரும்பா பாதைக்கு கொண்டு போயிட்டது என்றுதான் சொல்லணும். இனிமேல் வரப்போற ஒவ்வொரு மணித்தியாலமும் ரொம்ப முக்கியமானவை உறவுகளே. டெஹ்ரான்ல இஸ்ரேல் நடத்தின இந்த பிரம்மாண்டமான தாக்குதலுக்கு பிறகு ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியில ஏதேனும் அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிக்குமா? அல்லது லெபனானை லிட்டானி நதி வரை ஆக்கிரமிக்க துடிக்கும் இஸ்ரேலிய தரைப்படைகளை ஹிஸ்புல்லாக்கள் வேட்டையாடுவார்களா என்ற அந்த பகீர் கேள்வியோட தான் இப்ப உலகமே பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி உறவுகளே, ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலாக மார்ச் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் டெஹ்ரான் மீதும் லெபனானின் ஆம்புலன்ஸ்கள் மீதும் இஸ்ரேல் நடத்தியுள்ள இந்த பிரம்மாண்டமான குண்டுவீச்சுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ட்ரம்பின் அமைதி பேச்சுவார்த்தை நாடகத்தை அடியோடு உடைத்து விட்டதா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.